குமார் பிஎம் நேரலில் வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்னவென்றால் கருவேப்பிள்ளை. ஆமாங்க, கருவேப்பிள்ளை பார்த்தீங்களா, நம்ம எல்லா உணவிலும் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு கருவேப்பிள்ளை தான். வாசம் அதிகமாக இருக்கும். நம்ம எந்த உணவு இருந்தாலும் சரி, அது வடையாக இருக்கட்டும், சமையலாக இருக்கட்டும், குழம்பாக இருக்கட்டும், எது இருந்தாலும் இந்த கருவேப்பிள்ளை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கருவேப்பிலை அது மட்டும் இல்லைங்க, இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 12 குணங்கள் இந்த கருவேப்பிலை பற்றி நான் சொல்ல போகிறேன். கவனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். 12 வகையான நன்மைகளை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா செரிமானம். கருவேப்பிலை செரிமான நொதிகளை தூண்டி உணவின் திறமையான முறிவுக்கு உதவுகின்றன. அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் வாயு போன்ற செரிமானம் தொடர்பான மலச்சிக்கலை தவிர்க்க உதவுகிறது. கருவேப்பிலையில் உள்ள நார் சத்து வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிப்பதன் மூலம் ஆரோக்கியமான குடலுக்கு பங்களிக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பலன் என்னென்னு பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை தீர்க்கும். இது நல்ல ஒரு அருமையான ஒரு மருந்தும் இந்த கருவேப்பிள்ளையில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது பயனில் பார்த்திங்கன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து பிளேக் உருவாவதை தடுக்கிறது மற்றும் இதய நோய்க்கான வாய்ப்பை குறைக்கிறது. மேலும் அவற்றின் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இரத்த உறைவு அபாயத்தை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன. பார்த்திங்கன்னா ரெண்டாவது பயன் இதய ஆரோக்கியத்துக்கும் முக்கியமாக இந்த கருவேப்பிலை பயன்படுகிறது. மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம கல்லீரலுக்கு சம்மந்தப்பட்டதில் கூட பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தம் மற்றும் தீங்கு விளைவிக்கும் நச்சுகளால் ஏற்படும் சேதத்திலிருந்து கல்லீரலை பாதுகாக்க இந்த கருவேப்பிலை உதவுகிறது. கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தும் அவற்றின் திறன் முக்கியமாக கல்லீரல் கோளாறுகள் உள்ளவர்களுக்கு மிகவும் பயனளிக்கிறது. இந்த கருவேப்பிள்ளை பார்த்துக்குங்க. இந்த கருவேப்பிள்ளை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நாலாவதாக பார்த்திங்கனாக்கா இந்த நீரிழிவு எதிர்ப்பு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த நீரிழிவு தொற்று நிறைய வந்துட்டுருக்கு. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தீர்வு இந்த கருவேப்பிள்ளை இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கலாம். கருவேப்பிள்ளை இரத்த சர்க்கரை அளவை சாதகமாக பாதிக்கும் என்று பல ஆய்வுகள் கூட சொல்லியிருக்காங்க. அவை இரத்தத்தில் வெளியிடப்படும் குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன. இதனால் நீரிழிவு நோயை திறம்பட நிர்வகிக்கிறது. பார்த்திங்களா, இது நல்ல பயனுள்ளதாக இந்த கருவேப்பிலை இருக்குது. இப்போல்லாம் பார்த்தா இந்த கருவேப்பிலை நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது உணவில் சேர்த்துக்குவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தா கருவேப்பிலை ஒதுக்கி வச்சுருவாங்க. நல்லா இது அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட சொல்லுங்கள். அப்புறம் ஐந்தாவது பயன்கள் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு நல்லா இது ஒரு சிறந்த ஒரு மருந்தாகும் இந்த கருவேப்பிள்ளை. புரோட்டீன் மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைந்த கருவேப்பிள்ளை முடி ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. முடி உதிர்வை குறைக்கவும் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் முன்கூட்டியே நரைப்பதை தடுக்கவும் உதவுகின்றன. பார்த்திங்களா, இது முடி விழுவதும் முடி வளர்ச்சியை அதிகரிப்பதும் இந்த நரைமுடிகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயசுக்கு நிறைய பேருக்கு நரைமுடி வந்துட்டுருக்கோம். அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கருவேப்பிள்ளை மிகவும் பயனுள்ளது. அடுத்தது ஆறாவது பயன்கள் பார்த்திங்கன்னா தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கருவேப்பிள்ளையின் வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் சருமத்திற்கு நன்மை பயக்கும். முகப்பரு கரைகள் மற்றும் நேர்த்தியான கோடுகளை குறைக்க உதவுகின்றன. சருமத்திற்கு இளமை மற்றும் கதிரியக்க பிரகாசத்தை அளிக்கின்றன. 6 பயன்கள் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 7வது என்னென்ன பயன்கள் இப்போ பார்க்கலாம். பார்வையை மேம்படுத்துகிறது. இது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு மருந்துகள் இருக்கும் பாருங்கள். நம்ம பார்வையை மேம்படுத்துகிறது. கருவேப்பிள்ளையில் உள்ள வைட்டமின் ஏ கண் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உலர்கண்கள், இரவு குருட்டுத்தன்மை மற்றும் மாகுலர் சிதைவு போன்ற பார்வை தொடர்பான பிரச்சனைகளை தடுக்க இந்த கருவேப்பிள்ளை உதவுகிறது. கண்டிப்பாக இது எல்லாம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அப்புறமா நம்ம 8வது பயன்கள் இதில் பார்க்கலாம். 8வது பயன்கள் பார்த்திங்கன்னா மன அழுத்தம்.
மன அழுத்தம் பாருங்கள், நிறைய பேர் வந்து மன அழுத்தத்தில் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இந்த கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். கருவேப்பிலையின் நறுமணம் மனதை கருவேப்பிலையின் நறுமணம் மனதை அமைதிப்படுத்தும், மன அழுத்தம் மற்றும் பதட்ட நிலைகளை குறைப்பதாக கூறப்படுகிறது. இது ஒட்டுமொத்த மன ஆரோக்கியத்தில் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து சாப்பிடுங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பயன் தரும். 9வதாக நம்ம ஒரு பயன்கள் பார்த்தோன்னா, புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கருவேப்பிலையில் பல்வேறு கலவைகள் உள்ளன. புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சியை தடுக்க இந்த கருவேப்பிலை உதவுகிறது. லுக்கேமியா மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயை நிகழ்வுகளில் வந்து தீர்வு காண இந்த கருவேப்பிலை வந்து நல்லா உதவுகிறது. 10வது பயன்கள்னு பார்த்தோம்னா, இந்த கருவேப்பிலையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குதுங்க. இந்த கருவேப்பிலை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. கருவேப்பிலையில் நிறைந்துள்ள வைட்டமின் சி உள்ளடக்கம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. இதனால் உடலை நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களை எதிர்க்கும். இந்த கருவேப்பிலை சாப்பிட்டா வேறு எவ்வளோ பயன்கள் இருக்குது? 10 பயன்கள் சொல்லிட்டேன். 11வது பயன் என்னென்னு போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகள். கருவேப்பிலையில் குறிப்பிடத்தக்க அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. இது மூட்டு வலி போன்ற நிலைமைகளுக்கு சிகிச்சையளிப்பதற்கும் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைப்பதற்கும் இந்த கருவேப்பிலை ரொம்ப முக்கியமானதாக ஒரு பங்களிக்கிறது. 12வது பயன்கள்னு பார்த்திங்கன்னா, எடை இழப்பு, அதாவது எடை குறைப்பதற்கு கருவேப்பிலை வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதன் மூலம் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. நார்சத்து உங்களை நீண்ட காலத்திற்கு முழுதாக வைத்திருக்க உதவுகிறது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 12 பயன்கள் வந்து இது வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் ஒரு கருவேப்பிலை தான். எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க கருவேப்பிலை வந்து வாசனைக்கு தான் போகிறேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. வாசனைக்கு மட்டும் இல்லைங்க, இதில் மருத்துவ குணங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நான் ஒரு 12 தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலேயும் நிறையா வந்து பயன்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கருவேப்பிலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் சமைக்கும் போது சாப்பிடுங்க கண்டிப்பாக. கருவேப்பிலையின் நன்மைகள் அவற்றின் சமையல் பயன்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவை. வளமான கருவேப்பிலையின் வைட்டமின்கள், ஆக்சிஜனேற்றங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த மருத்துவ குணங்கள் உங்கள் உணவில் மதிப்பு மிக்கதாக ஆக்குகின்றன. உங்கள் அன்றாட வழக்கத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை கணிசமாக வைத்துக்கொள்ளும். செரிமானத்தை அதிகரிப்பதில் இருந்து உங்கள் இதயத்தை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது வரை முடி மற்றும் தோல் ஆரோக்கியம். எனவே அடுத்த முறை இந்த எளிய மூலிகையை நீங்கள் சந்திக்கும்போது அதன் பரந்த ஆரோக்கிய நன்மைகளை நினைவில் வைத்து அதை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்குங்கள். கருவேப்பிலை உண்மையில் ஒரு மறைக்கப்பட்ட இரத்தினம். அவற்றின் வியக்கத்தக்க ஆரோக்கிய நன்மைகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு பாராட்டப்பட்ட காத்திருக்கிறது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து வீடியோ உங்களுக்கு வந்து பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்தால் வந்து ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்திருந்தால் நம்ம அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்.